அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. தெனாலிராமன் கதைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கதையை நம்ம பார்த்துடலாம். விஜயநகரத்தில் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவரோட அரண்மனையில் தாத்தாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் ராஜகுருவாக வேலை பார்க்குறாரு. தெனாலி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்களகிரி அப்படிங்கிற ஊருக்கு இந்த ராஜகுரு வந்திருக்காரு. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ராஜகுருவை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் அந்த ராஜகுருவை போய் பார்க்குறான். தன்னோட நகைச்சுவையான பேச்சால் அந்த திறமையை வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு சிஷ்யனாக மாறிட்டான். அவருடைய நட்பு கிடைச்சதில் அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ தன்னோட குடும்பத்தோட வறுமை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, அரண்மனையில் எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்க, மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட என்னை பற்றி சொல்லி சிபாரிசு செஞ்சு எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செஞ்சுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டான். அவனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று ராஜகுருவும் சரி, நான் உனக்கு அரண்மனையில் வேலை வாங்கி தரேன், ஆனால் இப்போ நான் ஊருக்கு போகிறேன், போயிட்டு உனக்கு யாராவது ஒரு ஆள் பிடிச்சி உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், அந்த ஆள் வந்த பின்னாடி நீ அங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜயநகரத்துக்கு போயிட்டார். தெனாலிராமன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னென்னா, மன்னர்கிட்ட இவனை வேலைக்கு நாம் சேர்த்து விட்டோம் அப்படின்னா நம்ம வேலை போயிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம். அதனால் தெனாலிராமனை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பவே இல்லை அவர். இவனும் ராஜகுருக்கிட்ட இருந்து ஆள் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தான். ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆச்சு, எந்த தகவலும் வரல. அதனால் இவனே விஜயநகரத்துக்கு போய் ராஜகுருவை தேடி பார்த்து எப்படியாவது நம்ம அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட மனைவி மகன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு பல நாட்களாக நடந்து விஜயநகரத்துக்கு வந்து சேர்றான். ரொம்ப இடையூறுகளுக்கு மத்தியில் ஒரு நாள் தெனாலிராமன் ராஜகுருவை அவரோட வீட்டில் சந்திக்கிறான். இவனை பார்த்த உடனே அவர் அதிர்ச்சி அடைகிறார். இவன் எப்படா இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவனை தெரியாத மாதிரியே கேட்குறாரு. அப்போ இவன் சொல்கிறான், ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். நீங்கள் மங்களகிரிக்கு வந்தப்போ நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களானோம். நான் உங்ககிட்ட அரண்மனையில் வேலை வேணும்னு கேட்டிருந்தேன். நீங்களும் ஆள் அனுப்பி கூப்பிட்டுக்கிறதா சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் என்னை கூப்பிட வரல. அதனால் நானே உங்களை நேரில் பார்க்கலான்னு வந்துட்டேன். தயவு செஞ்சு மன்னர்கிட்ட சொல்லி அரண்மனையில் என்னை வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். உடனே அவர் எப்பா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ மரியாதையை வெளியில் போயிரு, இல்லைன்னா அவமானப்படுவ அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்புகிறாரு. வீட்டை விட்டு வெளியில் போன தெனாலிராமன் மனசுக்குள்ளே என்ன செய்கிறான், இந்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு சொல்லி காளி தேவிக்கிட்ட போய் வேண்டிக்கிறான். ஒரு நாள் ரொம்ப அதிகாலையில் ராஜகுரு குளத்தில் போய் குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போது அவருக்கு தெரியாமலே தெனாலிராமன் அவரை பின்தொடர்ந்து போகிறான். அந்த குளத்தங்கரைக்கு போன உடனே ராஜகுரு என்ன பண்ணுறாருன்னா, தான் அணிஞ்சிருந்த துணிமணிகள் எல்லாத்தையும் களைஞ்சு அந்த கரையில் வச்சுட்டு நிர்வாணமாக குளத்தில் இறங்கி குளிக்கிறாரு. மறைஞ்சிருந்து பார்த்த தெனாலிராமன் அந்த ராஜகுருவோட துணிமணிகளாக எடுத்துகிட்டு மறைச்சி வச்சுட்டான். இவர் குளித்து முடிச்சுட்டு கரையில் பார்க்குறாரு, துணிமணிகளை காணும். அப்போது தெனாலிராமன் அவருக்கு முன்னாடி நிற்கிறான். அவனை பார்த்தவொடனே இவர் கேட்குறாரு, எப்பா, என்னோடய துணிமணிகளெல்லாம் கொடுத்துரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பொழுது நல்லா விடிஞ்சிரும், அதனால் எனக்கு துணிமணியில் கொடு அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், சும்மா விளையாடாதீங்க, நான் உங்கள் துணிமணிகளெல்லாம் பார்க்கல, நான் இங்கே குளிக்கிறதுக்கு தான் வந்தேன், என்கிட்ட நீங்கள் வம்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ராஜகுரு சொல்கிறாரு, எப்பா, நல்லா விடிஞ்சிரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளத்தங்கரைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெண்களெல்லாம் குளிக்க வந்துடுவாங்க, எனக்கு அவமானமாக ஆயிரும், அதனால் துணிமணிகள்லாம் கொடு அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சுறாரு. அவர் கெஞ்சுறதை பார்த்தோடனே தெனாலிராமன் சொல்கிறான், அப்போ நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்டால், நான் உங்கள் துணிமணிகள்லாம் கொடுத்துறேன், நீங்கள் அரண்மனை வரைக்கும் உங்கள் தோளில் என்னையை உட்கார வச்சு சுமந்துக்கிட்டு போகணும், அப்படின்னா நான் உங்கள் துணிமணிகளை தர்றேன், இல்லைன்னா தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு தோணுது, இவன் ரொம்ப பொல்லாதவன், சொன்னதை செஞ்சு காமிச்சிருவான். அதனால் இவர் அந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறாரு.
அவனும் அவரோட துணிமணிகளெல்லாம் கொடுத்துட்றான். அவர் அந்த ஆடைகளெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இவனை தூக்கி தோளில் வச்சு சுமந்துக்கிட்டே வராரு. தெருவில் வரும்போது எல்லா மக்களும் அவங்கள வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த அரண்மனை வழியாக வரும்போது உப்பரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயரும் இந்த காட்சியை பார்க்குறாரு. அவர் பார்க்குறாருங்கிறத தெனாலிராமனும் பார்த்துட்றான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ராஜகுருவோட தோளில் இருந்து கீழே இறங்கி அவர் காலில் விழுந்து வணங்கி எப்படியாவது நீங்கள் என்னை மன்னிச்சிடணும், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால் நீங்கள் என்னையை சுமந்ததுக்கு பரிகாரமாக நான் உங்களை சுமந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் தோளில் ராஜகுருவை உட்கார வச்சு அவன் தூக்கிட்டு வரான். ஆனால் அந்த கிருஷ்ணதேவராயர் காட்சி பார்த்தார் இல்லையா, அப்போ காவலாளிகளை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த தோளில் உட்காந்துருக்கான் பாரு, அவனை நல்லா அடித்து உதச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காவலாளிகள் வர்றதுக்குள்ளேயே தெனாலிராமன் கீழே இறங்கி ராஜகுருவை தன்னோட தோளில் ஏற்றிக்கிட்டான் இல்லையா. காவலாளிகள் வந்து பார்க்குறாங்க, தோளில் இருக்கிறவனை தானே மன்னர் வந்து அடித்து உதச்சி தூக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி ராஜகுருவை நல்லா நையை புடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ மன்னர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ராஜகுரு அடி வாங்கியிருக்க பார்த்தோன்னே, ஏன் ராஜகுருவை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ காவலாளிகள் சொல்கிறாங்க, தெனாலிராமன் தோல் மேலே இவர் தான் உட்காந்துருந்தார், நீங்கள் தானே சொன்னீங்க தோல் மேலே உட்காந்துருக்கவனை அடித்து உதச்சி கூட்டிகிட்டு வாங்கன்னு, அதுபடி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராஜகுருவை அழைச்சி மன்னர் கேட்குறாரு. அவரும் வந்து தான் செஞ்ச தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ தெனாலிராமனுடைய செய்கை வந்து அவருக்கு ஒரு நகைச்சுவையை ஊட்டுவதாக இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு தானே, அதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி அவனை அழைச்சிட்டு வர சொல்லி காவலாளிகளை அனுப்பி வச்சார். தெனாலிராமனும் வந்தான். கொஞ்ச நேரத்தில் மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போது மன்னர் வந்து கேட்குறாரு, தெனாலிராமா, நீ வந்து ராஜகுருவை அவமானப்படுத்திட்ட, அது மட்டும் இல்லை அவரை அடி வாங்கவும் வச்சுட்ட, இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம், அதனால் உன்னை வந்து சிறைச்சேதம் செய்ய போகிறேன், அதுக்காக உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட உடனே தெனாலிராமன் வந்து அச்சோ நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். இருந்தாலும் தன்னோட இஷ்ட தெய்வமான காளியை வந்து வேண்டிக்கிறான், என்னையை காப்பாற்றுமா அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறான். இப்போ காவலாளிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இவனை கொலை செய்யணுங்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்க, நான் உங்களுக்கு பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். இந்த காவலாளிகளும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவனை கொல்லாமல் அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அவனை விட்டுட்டாங்க. அப்போ இந்த ஊர்லேயே நீ இருக்காத, எங்கேயாவது வேறு ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து என்ன செய்கிறான்னா, வேறு எங்கேயும் போகாமல் அவன் வீட்டிலையே ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த காவலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோழியை நறுக்கிட்டு அதோட ரத்தத்தை தங்களோட அந்த வாலில் தடவிட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் தெனாலிராமனை கொன்னுட்டோம், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி வந்து ஊர் முழுவதுமே பரவுது. இப்போ ஊர் முழுவதும் தெனாலிராமன் இறந்துட்டான்ங்கிற செய்தி பரவிருச்சு. அப்போது சில அந்தணர்கள் வந்து மன்னரை பார்க்க வராங்க. இப்படி ஒரு பார்ப்பனரை கொலை செஞ்சது வந்து ரொம்ப கொடிய பாவம், அவனுடைய ஆவி வந்து உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நிறைய கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மன்னர் கேட்குறாரு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்தணர்கள் சொல்கிறாங்க, அவனோட ஆவி வந்து சாந்தம் அடையணும் அப்படின்னா அமாவாசை நாளில் அந்த நள்ளிரவில் சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னர் வந்து ராஜகுருவை கூப்பிட்டு சொல்கிறாரு, அமாவாசை நள்ளிரவு இருட்டில் நீ வந்து சுடுகாட்டில் போய் தெனாலிராமன் ஆவிக்கு பூஜை பண்ணு அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. இது கேட்டவுடனே ராஜகுரு வந்து பயப்படுறான். நடுக்காட்டில் நள்ளிரவு நேரத்தில் பூஜை செய்கிறதா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொன்னான். அப்போ அப்படின்னா கூட சில புரோகிதர்களை நீ அழைச்சிட்டு போ, ஆனால் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும்னு கட்டளையிட்டார். மன்னனுடைய கட்டளையை மீற முடியாமல் ராஜகுரு வந்து பூஜைக்கு சம்மதிக்கிறாரு. அன்றைக்கி அமாவாசை இரவு, அந்த நள்ளிரவில் புரோகிதர்கள் எல்லாரும் சுடுகாட்டுக்குள்ளே போய் பூஜை நடத்துகிறாங்க. ராஜகுரு வந்து பூஜையோட இறுதியில் அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு
தெனாலிராமனுடைய ஆவியாகிய பிரம்ம ராட்சசனே, எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக்க, நீ எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செஞ்சிடக்கூடாது, உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பூஜையை செய்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மரத்துலேருந்து ஒரு உருவம் பயங்கரமான சத்தத்தோட கீழே குதிக்குது. இதை பார்த்தோன்னே ராஜகுருவும் அந்த புரோகிதர்களும் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு அரண்மனையை நோக்கி ஓடிடுறாங்க. அங்கே மன்னர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மன்னரை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட மன்னர் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாரு. தெனாலிராமனுடைய ஆவியை நாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, யார் இந்த ஆவியை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும்னு சொல்லிடுங்க, பறை அரைஞ்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மக்கள் யாருமே பிரம்ம ராட்சசனை ஒழிச்சு கட்டுறதுக்கு யாருமே முன் வரல. சில நாட்கள் கழித்து ஒரு துறவி மன்னரை பார்க்க வராரு. மன்னர் அந்த துறவிகிட்ட தெனாலிராமனுடைய ஆவியாகிய அந்த பிரம்ம ராட்சசனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதை கேட்ட அந்த துறவி சொல்கிறாரு, மன்னர் பெருமானே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பிரம்ம ராட்சசனை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணுறேன். ஆனால் இது ஒன்றும் நிரந்தரமான முடிவாக இருக்காது. அந்த தெனாலிராமன் திரும்பவும் உயிர் பெற்று வந்தால் தான் இந்த பிரம்ம ராட்சசனை நம்ம சுத்தமாக அடக்கி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா உங்களால் அது முடியுமா? மீண்டும் தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் அந்த துறவி சொல்கிறாரு, தாராளமாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மன்னருக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அவர் மகிழ்ச்சியாக இருக்கார். அப்போது இந்த மன்னரோட மகிழ்ச்சியை பார்த்த தெனாலிராமன் தான் துறவி வேடத்தில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்கல. அப்போ மன்னர் சொல்கிறார், எங்கே நீங்கள் தெனாலிராமனை மீண்டும் உயிர்ப்பிச்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த துறவி வேடத்தில் இருக்கக்கூடிய தெனாலிராமன் அவன் அணிஞ்சிருக்க அந்த மாறுவேட துணிமணிகளெல்லாம் களைஞ்சிட்டு தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டுறான். இதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். தெனாலிராமனை கட்டி தழுவுறாரு. அதோட அந்த 1000 பொற்காசுகளையும் அவனுக்கு பரிசாக வழங்குறாரு. இதோட இந்த கதையை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.